Prabhuji is not picking the call. No, I just spoke to him. I spoke to him. So he said that he's joining in 2 minutes. He's just entering the house. Okay, okay. Namaskaram, sorry for the delay. Namaskaram. ஸ்லோகத்தோட ஆரம்பிச்சிடலாம். அகஜானன கஜானனம் அஹர்நிஷம் அநேகதந்தம் ஏகதந்தம் உபாஸ்மஹே வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே திதிர்விஷ்ணுஸ்ததா நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஸ்சகரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். லாஸ்ட் செஷன்ஸ்ல ஏதாவது டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது இருந்தா கேட்கலாம். ஸ்டார்டிங்ல இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாங்கம் அப்படின்னா என்ன அப்படிங்கறது பார்த்தோம். ஒரு ஜோதிஷத்துக்கு ரொம்ப ஆமா, ஒரு ஜோதிஷத்துக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம் அப்படிங்கக்கூடிய 5 அங்கங்கள்.
இந்த 5 அங்கங்கள் சேர்ந்தது நம்ம பஞ்சாங்கம் அப்படிங்கிறோம். திதி அப்படிங்கிறது ஏகாதசியில இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி இல்லையா, இது பிரதமையில இருந்து ஆரம்பிச்சு பௌர்ணமி, மறுபடியும் பிரதமையில இருந்து ஆரம்பிச்சு அமாவாஸ்யா அப்படிங்கிறது. ஒரு பட்சத்துக்கு 15 திதி வர்றது திதி. வாரம் அப்படிங்கிறது ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள். நட்சத்திரம் அப்படிங்கிறது அஸ்வினியிலிருந்து ஆரம்பிச்சு 27 நட்சத்திரங்கள் இல்லையா. இரமாய மங்களாய புதாயசா குரு சுக்ர சனி ராகு கேது அப்படிங்கக்கூடிய 2 சாயா கிரகங்கள். நவ கிரகங்கள் பார்த்தோம். 12 ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படிங்கிறது 12 ராசிகள். அடுத்து ராசி அதிபதிகள் அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த ராசி அதிபதிகளை யாராவது சொல்ல முடியுமா? எந்த ராசிக்கு யார் அதிபதிகள்? நான் எப்படி படிச்சேன், அது வந்து சுக்ரம் புதன் அல்ல, ஃபர்ஸ்ட் வந்துட்டு சாரி மேஷத்தோட அங்காரகன் சுக்ரம் புதன் சந்திரன், அதுக்கப்புறம் அது ரிவர்ஸ் ஆர்டர்ல போறது. சூரியன் புதன் சுக்ரன் அங்காரகம், அதுக்கப்புறம் குரு சனி சனி குரு. அப்ப அப்படி அந்த 12 நம்ம ஹெட் பண்ணிவிட்டேன். கரெக்ட். அது இது ஒரு பழமொழி ஒண்ணு சொல்லுவா இல்லையா, யார் இடிச்சா என்ன நெல்லு வந்து அரிசி ஆனா சரி. அதே போல எந்த ஆர்டர்ல வேணா நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்ல நம்ம ஏதோ ஒரு ரீதியில நம்ம கண்டஸ்ட் மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா போக போக நம்மளுக்கு மேஷம் அப்படின்னோடனே செவ்வாய் அங்காரகன் அப்படிங்கிறது வந்துடும். மீனம் அப்படின்னோடனே அது குரு அப்படிங்கிறது ஆயிடும். ஆமா, அது வந்துட்டு அதுதான் பேட்டர்ன் இருந்த ஈஸி. இப்ப இதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. இப்ப அங்காரகன் சுக்ரன் புதன் சந்திரனுக்கு அப்புறம் சூரியன் புதன் சுக்ரன் அங்காரகன், அது ரிவர்ஸ் ஆர்டர்ல போறது. அதுக்கப்புறம் குரு சனி சனி குரு. ஆனா அந்த உச்சஸ்தானம் இருக்கே உச்சம், அதுல வந்துட்டு அந்த பேட்டர்ன் எனக்கு புரியல. எதுக்கிட்ட மேஷத்துக்கு சூரியன், ரிஷபத்துக்கு சந்திரன், அப்புறம் மிதுனத்துக்கு உச்சமே இல்லை அப்படிதான் தோணுது, கர்க்கடத்துக்கு குரு அப்படி. அப்ப அதுக்கு கொஞ்சம் ராசின்னு எடுத்துக்கிறத விட கிரகம்னு எடுத்துக்கலாம். இப்போ பரஸ்பர விரோதம் எப்படின்னா சூரியனும் சனியும் பரஸ்பரம் விரோதம். 2 பேரும் அப்பா பையன் தான், அப்பா புள்ளதான். சூரியனுக்கும் சாயா தேவிக்கும் சம்பூத்தம் தான் சனி. சாயா மார்த்தாண்ட சம்பூத்தம் தம் நமாமி சனேஸ்வரம் அப்படிங்கிறோம். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது, பரம பகை. அப்பாவும் பையனும் பகை, சூரியனும் சனியும். அப்போ மேஷத்துல வந்து சூரியன் உச்சம் சனி நீச்சம் அப்படி நம்ம மனப்பாடம் பண்ணிக்கலாம். 2 கிரகம் ஒரே டைம்ல மனப்பாடம் நம்மளுக்கு. கரெக்ட். அது வந்துட்டு ரிவர்ஸ்ல புரிஞ்சு என்ன சொல்றேன்னு. துலாத்துல சனி உச்சம் சூரியன் நீச்சம் மேஷமாச்சு. அடுத்த கட்டமே வந்து ஆதித்யனுக்கு அடுத்து வந்து சந்திரன் எங்க அப்படின்னா ரிஷபத்துல உச்சம், 7வது வீடான விருச்சிகத்துல நீச்சம். அது போல நம்ம மனப்பாடம். ஆனா விருச்சிகத்துல ஒன்னும் உச்சம் இல்ல இல்லையா? விருச்சிகத்துல ஒன்னும் உச்சம் இல்ல, நீச்சம். அதே போல இன்னொரு 2 கிரகம்னு எடுத்துட்டோம்னா புதன் சுக்ரன் ஒரு இடத்துல உச்சமானா ஒரு இடத்துல நீச்சமாக. கரெக்ட், புதன் சுக்ரன். ஆமா, கன்னியிலையும் மீனத்திலையும். அப்ப தனித்தனியா நம்ம மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது சந்திரன் குரு அங்காரகன் 3 தான் நம்ம தனித்தனியா மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது. ராகு கேதுக்கு விருச்சிகம் உச்சம்னு சொல்லிருக்கு. ஆமா, அது வந்து அதுல வந்து பாடபேதம் உண்டு. நிறைய பேர் என்ன சொல்லுவான்னா ராகு கேத்துக்கு உச்ச நீச்ச பகை வீடுகள் கிடையாது அப்படிங்கிறது நிறைய பேரோட பாடமா உண்டு. ஆனா வந்து நம்ம தமிழ்நாட்டுல ட்ரெடிஷ்னலி வந்து ஆற்காடு சீதாராமேர் அப்படிங்கிற பஞ்சாங்கத்தை நம்ம யூஸ் பண்றோம். தே ஆர் பிரிண்டிங் த பஞ்சாங்கம் மோர் தென் 150 years. ரொம்ப பல தலைமுறையா பண்ணிட்டு இருக்கா. நிறைய மதங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. அந்த ஸ்பெசிபிக் பஞ்சாங்கத்துல அப்படி கொடுத்துருக்கு.
அதே போல வந்து வராகமிகிரர் வந்து ஒரு இடத்துல பல இடத்துல வந்து அதை குறிப்பிடல, காளிதாசரும் குறிப்பிடல. அதே போல நான் கிளாஸஸ் போக போக இந்த ராகு கேத்துக்கு வேற எங்கேயாவது உச்ச நீச்சம் கொடுத்திருக்கிறத பத்தியும் நட்பு பகை ஸ்தானங்களை பத்தி அதுவும் நான் டிஸ்கஸ் செஞ்சுக்கிறேன். அப்போ விருச்சிகத்துல ராகு கேத்து உச்சமா இந்த ஆர்காட் இது பிரகாரம்? ஆமா 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 ஆமா. ஆற்காடு சீதாராமையர் பஞ்சாங்கத்தின் பிரகாரம் அங்க விருச்சிகத்துல உச்சம். ரெண்டும் உச்சம், ராகு கேத்து ரெண்டும் உச்சம். ஆமா, ரெண்டும் ஒரே இடத்துல உச்சம், ஒரே இடத்துல உச்சம். வேற என்ன இந்த கத்துக்கிற ஜோதிஷம் வந்து இந்த பராசரர் விதி அப்படி ஏதோ இருக்கா? யாரோ கேட்டாங்க, நிறைய பேர் எழுதியிருக்கா. அப்ப அதாவது வந்து நம்ம எப்படி அப்படின்னா, இப்போ பிசிக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிறோம், அதுக்கு மூலக்கர்த்தான்னு ஒருத்தர்னு நம்ம சொல்ல முடியாது. சயின்ஸ் வந்து எவால்வேட் ஆகி வந்துட்டே இருக்கு இல்லையா? இப்ப டெய்லி தினம் நவோ நவோ பவதி ஜாயமானகான்ற மாதிரி தினைக்கும் புதுசா வந்துட்டே இருக்கு. அதே போல இந்த ஜோதிஷமும் நம்ம முன்ன சொன்ன மாதிரி ஆரம்ப காலத்துல நம்ம தனி மனிதருக்கு அப்படின்னு உருவாக்கப்பட்டது இல்லை, சொசைட்டிக்காக உருவாக்கப்பட்டது. ஒரு பிராந்தியத்துல ஒரு ஸ்தலத்துல எப்போ வெள்ளம் வரும், எப்போ வெயில் அடிக்கும், அக்னி நட்சத்திரம் எப்போ ஆரம்பமாகிறது, எப்போ பூர்த்தி ஆகிறது அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பிச்சு ஒரு நிர்மாணம், ஸ்தல நிர்மாணம் அல்லனா நகர நிர்மாணம். அந்த காலத்துல ஒரு ராஜாங்கத்தை கைப்பற்றினா ஒரு தலைநகரத்தை நிர்மாணம் பண்ணுவா, புதுசாக ஒரு கண்ட்ரியை நிர்மாணம் பண்ணுவா. அப்ப அந்த கண்ட்ரியை நிர்மாணம் பண்றது அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சு அப்புறமா ராஜாக்கள் வரைக்கும் பார்க்க ஆரம்பிச்சு இன்னைக்கு தனிநபர் பாக்குற வரைக்கும் வந்திருக்கு. இப்ப இந்த ஜோதிஷத்துல பலன் எடுக்கிற விதியை வந்து பல ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கா. பராசரர்னு மட்டும் சொல்ல முடியாது, வராகமிகிரர் சொல்லியிருக்காரு, பராசரர் பராசர ஹோரா அப்படிங்கிறதுல இருக்கு, மகாகவி காளிதாசர் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா சூரியன்ல இருந்தே ஆரம்பிச்சு வசிஷ்டர் சொல்லியிருக்காரு, விஸ்வாமித்திரர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வர்றது. அவர் தமிழ்நாட்டுல ரொம்ப பிரசித்தமா இருக்கக்கூடிய அகஸ்தியர் சொல்லியிருக்கார். இப்படி பல ரிஷிகள், ஒரு முக்கியமான ரிஷிகள் வந்து ஒரு 18 ரிஷிகள் ஜாதக கர்த்தாக்களாக இருக்கா, ஜோதிஷ கர்த்தாக்களாக இருக்கா அப்படிங்கிறது இருக்கு. ஒருத்தர்னால உருவாக்கப்பட்டது இந்த கலை கிடையாது, பலர் வந்து உருவாக்கி இருக்கா. அப்ப நம்ம போக போக என்னன்னா பேசிக் எல்லாமே கத்துன்ட்டு ஏதோ ஒருத்தருடைய சாஸ்திரத்தை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டோம், அதுல இன்னும் எவ்வளவு டீப்பா போறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நமக்கு வாக்களிக்கும். இதுலயே நிறைய மறைஞ்சிடுது. நம்ம ரொம்ப ஈஸியஸ்ட், நம்ம எப்பயுமே நம்ம மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம எது ஈஸியா கிடைக்கிறதோ அதை நோக்கி தானே ஓடிட்டு இருக்கு. அதனால இது நம்ம கத்துக்கிறது இந்த பராசரர் தான் இல்லையா? பராசரர்னு சொல்ல முடியாது. இதுலயே வந்து என்னன்னா வாக்கியம் திருக்கணிதம் அப்படிங்கிறது ரெண்டு இருக்கு. வாக்கியம் திருக்கணிதம் அப்படிங்கிறது இப்ப என்னன்னா, வாக்கியம் அப்படின்னா என்ன, பெரியவா சொல்லி வச்சது வாக்கியம் பதார்த்தம் அப்படின்றோம் இல்லையா? அப்போ ரொம்ப ட்ரெடிஷனலா ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுக்கு பேரு வாக்கியம் அப்படிங்கிற ஒரு முறை. இப்ப பராசரா இருக்கட்டும், அதுக்கு முந்தின பராசரருக்கு அப்புறமா வந்த வராகமிகிரர், காளிதாசர், இவர்கள் எல்லாமே பெரியவா வந்து என்னென்ன ரூலை சொல்லி வச்சாலோ அதுல எந்த மாற்றமுமே செய்யாம நம்ம அதை அப்படியே எடுத்துக்கிறது. இப்போ பிசிக்ஸ் அப்படின்னா நான் நியூட்டன் சொன்னது மட்டும்தான் எடுத்துப்பேன், அப்புறம் வந்து நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ வந்து எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் தேவைப்படுறதோ, இப்போ எப்படின்னா இப்போ இவர் காளிதாசரனுடைய உத்தரகாலாமிர்தம் அப்படிங்கிற புக்ல அவர் வந்து நிறைய கால்குலேஷன் போட்டுறார். ஜோதிஷம்ங்கிறது கால்குலேஷன் தான் ரொம்ப முக்கியமானது. அடிப்படையே வந்து லக்னம் கணிக்கிறது, விகட்டி அப்படின்னு நாழிகை வினாழிகை அப்படிங்கிறதுலாம் கணிக்கிறது தான். இப்போ மகாகவி காளிதாசர் வந்து அவருடைய ஒரு போர்ஷன்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த லக்னத்துல இந்த டைம்ல பிறந்தது வந்து ஆண் குழந்தை மட்டும்தான் பிறக்கிறது, இந்த டைம்ல இந்த லக்னத்துல பெண் குழந்தை மட்டும்தான் பிறக்கும், இந்த டைம்ல இந்த லக்னத்துல பசு பட்சிகள் தான் பிறக்கும், அப்புறமா கிருமிஜம் கிரீடஜம் அண்டஜம் அப்படின்லாம் வர்றது இல்லையா, இன்னென்ன டைம்ல இந்த ஜந்துக்கள் மட்டும்தான் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரியானது சொல்லியிருக்காரு. பட் வந்து அது வந்து இந்த காலத்துக்கு அப்ளிகபிள் ஆகிறதா அப்படின்னு பார்த்தா
அப்ளிகபிள் ஆகிறது இல்லை. ஏன்னா நம்ம வந்து சயின்ஸ் ரொம்ப டெவலப் ஆயிடுத்து, நிறைய சீசரியன்லாம் சி செக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். ஸோ வந்து அந்த போர்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம கத்து வச்சுக்கலாம், வேணும்னா நம்ம நாலேஜுக்காக கத்து வச்சுக்கலாம். பட் அப்ளை பண்ண முடியாது. நம்ம வந்து யாரோ ஒருத்தர் ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த டைமுக்கு ஏதோ ஒரு குழந்தையோட ஜாதகமே எடுத்துட்டு வரோம் நம்ம கிட்ட, அந்த டைம் பார்த்துட்டு இந்த டைமுக்கு பசு பட்சி தானே பிறக்கணும் அப்படின்னா இது கரெக்டான டைமா அப்படின்னு நம்ம அவளை கேட்க முடியாது. ஸோ அந்த போர்ஷன் வந்து நம்மளுக்கு தேவை இல்லாதது அப்படிங்கிறது தோன்றது. அப்போ பூர்வாச்சாரியர்கள் ஏற்றி வச்சதுலயுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ இது தேவை, இது தேவையில்லை அப்படின்னு நம்மளே ஒரு அசம்ஷன் எடுத்துட்டு தேவையான போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த ரூல்ஸ் அவ எழுதி தந்தது எல்லாமே ரூல்ஸ் தான். எப்படி லக்னம் கணிக்கிறது அப்படிங்கிறது வந்து எதுவுமே மாறுபடலை. இப்போ நம்ம பராசரரா எடுத்துட்டாலும் சரி, வராகமிகர் எடுத்துட்டாலும் சரி, காளிதாசர் எடுத்துட்டாலும் சரி, மேஷத்துக்கு அதிபதி யாரு அப்படின்னா அங்காரகன் தான். நம்ம ஸ்பெசிபிக்கா ஒருத்தருதுன்னு படிக்கல. ராசி எத்தனை அப்படின்னா யாரு ஜாதக கர்த்தாக்கள் யாரா இருந்தாலுமே எல்லாரோட பொதுவான கருத்துமே ராசிங்கிறது 12 தான். இதுல மாற்றம் கிடையாது. நட்சத்திரங்கள் 27 தான். யோகங்கள் கரணங்கள் இதுல எதுவுமே நம்மளுக்கு மாற்றம் கிடையாது. இப்ப இந்த நட்சத்திரம்னு எடுத்துட்டோம்னா என்ன ஆகுறது அப்படின்னா, நம்ம தெற்கு சைட்ல பிரபலமா இல்ல அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது. அபிஜித் அப்படிங்கிற இப்ப வேதத்திலேயே பார்த்தோம்னா ஜித்கே ஸ்வாஹா அபிஜித்கே ஸ்வாஹா அப்படின்லாம் கூட வர்றது மந்திரங்கள். ஆனா நம்ம நார்த் இந்தியாவுக்கு போயிட்டோம் அப்படின்னா அந்த அபிஜித்துக்கு நிறைய ஒரு விசேஷம் தரும். அந்த ராம் ஜென்ம பூமிக்கு பூமி பூஜை போட்டது கூட இந்த அபிஜித் லக்னமோ அபிஜித் நட்சத்திரமோ ஏதோ ஒண்ணு ஸ்பெசிஃபிக்கா பண்ணது அப்படின்ற. இப்ப என்னன்னா அபிஜித் அப்படிங்கிறது ஒரு தனி நட்சத்திரம் தான். இப்ப நம்ம வந்து அந்த 12 ராசி சக்கரத்தை பைஃபர்கேஷன் பண்ணி தானே 27 நட்சத்திரங்களையும் அடக்கியிருக்கா ஒவ்வொரு பாதமா. அப்போ இந்த அபிஜித்தை வந்து எப்படி பிரிக்கிறது? 28வது ஆயிடுறது. இது அபிஜித்துங்கிறது ஒரு தனி நட்சத்திரம்ங்கிறது ஒரே ஒரு நட்சத்திரம்னு இல்லை, நிறைய நட்சத்திரங்கள் சேர்ந்தது. நட்சத்திரம் இப்போ நம்ம நவகிரகங்கள் இப்போ நிறைய கிரகங்கள் சேர்ந்தது ஒரு கேலக்சி அப்படிங்கிறோம் இல்லையா. நம்மளது மில்கிவே கேலக்சிங்கிற மாதிரி ஒரு நட்சத்திரம் அஸ்வினின்னு எடுத்துட்டோம்னா அதுல நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. திருவாதிரைன்னு எடுத்துட்டோம்னா அதுல நிறைய நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த நட்சத்திர கூட்டங்களுக்கு பேரும் ஒரு நட்சத்திரமா நம்ம கன்சிடர் செஞ்சுக்கிறோம். அப்படி இருக்கிறதுல ரொம்ப சின்ன ஒரு கூட்டம், ரொம்ப சின்னது எது அப்படின்னா அபிஜித் அப்படிங்கிறது. அந்த காலத்துல அதையும் கணக்குல வச்சுட்டு இருந்தா. இப்போ அபிஜித்தை வந்து என்ன பண்றது அப்படின்னா 2 நட்சத்திரத்தோட கிளப் பண்ணி விட்டுட்டான். உத்திராடம் திருவோணம். உத்திராட நட்சத்திரத்தினுடைய அந்த நாழிகை வினாழிகை கணக்கெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அபிஜித்துங்கிறது எப்படி வர்றது அப்படின்னா உத்திராட நட்சத்திரத்தினுடைய கடைசி 5 நாழிகை, அப்புறமா வந்து திருவோண நட்சத்திரம். முதல்ல உத்திராடம் வர்றது, அடுத்து திருவோண நட்சத்திரம் வர்றது. இதுல வந்து 4 நாழிகை, உத்திராட நட்சத்திரத்தினுடைய 4 நாழிகை, திருவாதிரை நட்சத்திரத்தினுடைய 5 நாழிகை, மொத்தம் ஒரு 9 நாழிகை சேர்ந்தது அபிஜித் காலம், அபிஜித் முகூர்த்தம் இல்லைன்னா அபிஜித் நட்சத்திர காலம் அப்படிங்கிறது சொல்றா. இப்ப இது வந்து பூர்வாச்சாரியர்கள் எழுதி வச்சிருக்கலாம். எனக்கு இது கரெக்டா எங்க இருக்குன்னு தெரியல, நான் எடுத்த அந்த எங்க அது கரெக்டா சொல்லியிருக்கா அப்படிங்கிறதுக்காக. இப்போ தமிழ்நாட்டுல அபிஜித் அப்படிங்கிறது யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது. ஆனா நம்ம நார்த் இந்தியாவுக்கு போயிட்டோம், யூபியில மத்திய பிரதேஷ்ல அதெல்லாம் பார்த்தோம்னா அபிஜித் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா பாக்குற இடம் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நார்த் இந்தியாவுக்கும் சவுத் இந்தியாவுக்கும் பாடபேதங்கள் நிறைய உண்டு. அதே போல நார்த் இந்தியால வந்து இந்த குண்டிலி அப்படின்னு பாப்பா இல்லையா, ஒரு மாதிரி ட்ரையாங்கிளா இருக்கும். நம்ம சவுத் இந்தியால வந்து என்ன பாக்குறோம் அப்படின்னா வந்து விம்சோத்ரி தசா அப்படிங்கிறது பாக்குறோம். நம்மளுக்கு 12 தான் இருக்கும், அவளுக்கு வந்து அதிகமா இருக்கும். இன்னும் சூரியன் சந்திரன் சூரியன் அந்த 12 வந்து 2 பிரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு அது கரெக்டா தெரியல, அது பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அதுல வந்து சூரியனுக்கு ஒரு இடம் சந்திரனுக்கு ஒரு இடம் அப்படின்னு பார்த்து நிறைய இது தருவா, நிறைய ஸ்தானங்கள் தந்திருப்பா. அதே போல ரிவர்ஸ்ல வரும்னு நினைக்கிறேன். நம்ம எப்படி கிளாக் வைஸ்ல பாக்குறோமோ அந்த குண்டிலியோ அந்த அந்த சாஸ்திரம் அந்த மெத்தடு பேர் வேற ஏதோ மறந்து போயிட்டு, அதுல ரிவர்ஸா வரும். நார்த் இந்தியால பாக்குறதுல வந்து மேஷம் ரிஷபமே ரிவர்ஸ்ல வரும். நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாமே நம்ம ரிவர்ஸ்ல பார்க்க வேண்டியதா இருக்கும். இப்போ அந்த தேசாந்திர பத்ததியை பொறுத்து அங்க எப்படி பாக்குறாலோ அந்த பழக்கத்தை பொறுத்து அந்த பலன் சொல்றது, அந்த கட்டம் வரையறது அது எல்லாமே மாறும். ஆனா பேசிக்ஸ் அப்படிங்கிறது எங்கேயுமே மாறாது.
இப்போ சூரியனுக்கும் சனிக்கும் பகை அப்படின்றோம் அப்படின்னா சூரியன் மேஷத்துல உச்சம், சனி மேஷத்துல நீச்சம் அப்படின்னா இது எங்கேயுமே மாற போறது இல்லை. இந்தியாவிலன்னு இல்லை, நம்ம உலகத்துல எங்க யாரு ஜோதிஷம் பார்த்தாலும் யாரு பலன் எடுத்து காமிச்சாலும் இந்த உச்ச நீச்சங்கள் 12 ராசிகள் 9 கிரகங்கள், இந்த உச்ச நீச்சர் நட்பு பகை அப்படிங்கிற ஸ்தானங்கள் 27 நட்சத்திரம், நட்சத்திர அதிபதிகள், இதெல்லாமே யாருக்குமே எங்கேயுமே மாற போறதுல யாருக்கு எந்த பேதமும் வராது. ஆக நம்ம ஒரு ஸ்பெசிபிக்கா இப்போதைக்கு ஸ்டார்டிங்ல ஒருத்தருடைய சாஸ்திரம் அப்படிங்கறது நம்ம படிக்கல. பொதுவாக பேசிக்ஸ் வந்து நம்ம ஸ்ட்ரென்த் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம ஒருத்தருடைய சாஸ்திரம்னு இல்லாம எத்தனை கர்த்தாக்கள் சாஸ்திரம் வேணா நம்ம படிச்சு வச்சுக்கலாம். இப்ப நம்ம ஜோதிஷத்துக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன பாரமார்த்திகத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்ன ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அஷ்டாவக்கரர் சொல்றார், எத்தனை கற்றாலும் அத்தனையும் மறத்தலால் அன்றி நீ உன் சுய உருவை அடைய முடியாது அப்படின்னு ஜனகருக்கு உபதேசம் பண்றாரு. பாரமார்த்திகமா உபதேசம் பண்ணும் பொழுது நீ நிறைய மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க, உன்னை பத்தி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க, பகவானை பத்தி மனப்பாடம் பண்ணி வச்சிருக்க, நீ எல்லாத்தையும் மறந்து போனாதான் நீ பகவானை போய் அடைய முடியும். எத்தனை கத்தனை உனக்கு ஞாபகம் இருக்கோ அத்தனை கத்தனை நீ வந்து பகவான் அடையறதுக்கு அந்த நினைவுகள் தடையா இருக்கு அப்படிங்கிறது பாரமார்த்திக உபதேசமா இருக்கு. ஆனா ஜோதிஷத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா எத்தனைக்கு எத்தனை நம்ம புதுசு புதுசா படிக்கிறோமோ ஜோதிஷத்தை பத்தி, எத்தனைக்கு எத்தனை நம்ம மனப்பாடம் செஞ்சுட்டே போறோமோ, எவ்வளவு சாஸ்திரங்கள் படிச்சுட்டே போறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஜோதிஷத்துல வித்வத் அடையலாம். இப்போ ஒருத்தருது அப்படின்னு இல்லாம சான்ஸ் கிடைக்கிறப்போ நம்ம எத்தனை ஆச்சாரியர்களுடைய பத்ததியை வேணாலும், பத்தத்தின்னு சொல்ல முடியாது, எத்தனை கிரந்தங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம். பேசிக்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துட்டே வந்துட்டோம்னா யாருனுடைய பத்ததியை ஃபாலோ பண்றதுன்னு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். முதல்ல சொன்ன மாதிரி திருக்கணிதம் வாக்கியம் அப்படிங்கிறது, இப்போ அந்த வாக்கியத்துல இருந்தே கொஞ்சம் மாறி திருக்கணிதம் அப்படின்னு வந்தது. இப்போ அந்த காலத்துல எல்லாமே டெலிஸ்கோப்லாம் இல்லை இல்லையா, டெலிஸ்கோப்லாம் இல்லை, ஏதோ ஒரு ரீதியில சயின்ஸ் அடிப்படையா வச்சுதான் காலங்கள் எல்லாம் பிரிச்சா, ஒரு நாளைக்கு நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் எவ்வளவு நாழிகை, அஸ்வினி முடிஞ்சு பரணி நட்சத்திரம் எவ்வளவு நாழிகை, இப்படின்றதெல்லாம் வச்சு ஒரு ரீதியில கால்குலேஷன் போட்டா. அடுத்து சமீப காலமா என்ன வந்தது அப்படின்னா திருக்கணிதம் அப்படிங்கிறது. இப்போ தமிழ்ல வந்து அந்த திரு அப்படிங்கிற வார்த்தை இல்லை இல்லையா, அந்த கன்ஜங்ஷன் வேர்டு இல்லை, அதனால திருக்கணிதம் அப்படின்ற மாதிரி அதை ப்ரொனன்சியேஷன் உண்டு. ஆனா அதுக்கு பேர் வந்து திருக்கணிதம். அது என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸினுடைய உதவியால சனி, சாட்டர்ன், ஜூபிட்டர் முதலான கிரகங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் நகர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து மாடர்ன் சயின்ஸினுடைய ஹெல்ப்னால அவ வந்து பழமையான முறையில இருந்து கொஞ்சம் மாத்தி அமைச்சுக்கிறான். ஸோ இந்த வாக்கியம் திருக்கணிதம் இந்த 2 பஞ்சாங்கங்களை எடுத்து பார்த்தோம்னா டோட்டலாவே மாறும் எல்லாமே. இதுல அஸ்வினி நட்சத்திரம் அன்னைய தித்தியில ஒரு நாள் அஸ்வினி நட்சத்திரம் இருந்ததுன்னா வாக்கியம்ல, திருக்கணித பஞ்சாங்கத்துல ஒண்ணு ரேவதி நட்சத்திரம்னு இருக்கலாம் அன்னைக்கு, இல்லைன்னா பரணி நட்சத்திரம்னு இருக்கலாம். இப்ப டோட்டல் கான்ட்ரவர்சியா வந்துட்டு இருக்கோம். குரு பயிற்சியில இருந்து, சனி பயிற்சியில இருந்து, திதிவார நட்சத்திரங்கள், வாரம் மாற போறதுல யாருக்கும் திதி நட்சத்திரங்கள், இது எல்லாத்துக்குமே எப்பயுமே வந்து வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் எப்பயுமே ஒரு கான்ட்ரவர்சி இருந்துட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து நம்மளுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்போ எங்க தாத்தா ஃபாலோ பண்றது, அப்பா ஃபாலோ பண்றது, நான் ஃபாலோ பண்றது எல்லாமே வந்து வாக்கியம் தான், ட்ரெடிஷ்னல் மெத்தடு தான். ஸோ அந்த நூத்தன மெத்தடுக்கு நாங்க அடாப்ட் ஆகலை. ஸோ இதுதான் நம்மளுக்கு செட் ஆகுறது அப்படின்னு வாக்கியத்திலேயே நம்ம நின்றுட்டு இருக்கோம். இப்போ பேசிக்ஸ் எல்லாம் நீங்க என்ன இந்த ஓகே இப்போ நம்ம என்ன ஆச்சுன்னா பேசிக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம், வாக்கியத்தின் மூலியமாவே முதல்ல கத்துக்கிறோம். அப்புறமா நம்மளுக்கே தோணும் வாக்கியம் இல்லை நம்ம திருக்கணிதம் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்றப்போ அந்த கால்குலேஷன்ஸ்ல கொஞ்சம் மாறுதல் வரும். பலன் எடுக்கிறதுல கொஞ்சம் இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் வெறியா. வேணா வாக்கியத்துல இருந்தானே திருக்கணிதம் வர்றது, அது தனியாலாம் புதுசா எல்லாம் வரல, வாக்கியத்துல இருந்தா திருக்கணிதம் வர்றது கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அப்ப நீங்க ஈஸியா அதுக்கு அடாப்ட் ஆயிடலாம். அதே போல புதுசா என்னன்னா கேபி சிஸ்டம், கேபி மெத்தட் அப்படிங்கறது ஒருத்தர் உருவாக்கி இருக்காரு. அவர் இப்ப இருக்காரா என்னன்னு தெரியல. கேபி அவர் பேரு என்னமோ கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன், கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அது பேரு, கேபி அப்படிங்கிற கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படிங்கிறது.
அது நான் என்ன ஏதுன்னு ஆராய்ச்சி பண்ணதில்லை. அது ஒரு புது வகையான பலன் சொல்ற விதமா இருக்கு. அதே போல ஒரு சில வேற ஏதோ ஒரு மெத்தட் இருக்கான் புதுசா இப்பதான் கேள்விப்பட்டேன். அது என்னன்னா, நம்மளுக்கு வந்து நம்ம வாக்கியமா இருக்கட்டும், திருக்கணிதமா இருக்கட்டும், ஜாதகத்துல லக்னம் பிறந்த உடனே லக்னம்னு ஒண்ணு குறிச்சிட்டோம்னா அது மாறவே மாறாது. லைஃப் லாங் அந்த லக்னம் தான். ஜாதக கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க நிக்கிறதோ அது வந்து பிக்சடு. கோச்சாரம் தான் மாறிண்டே இருக்கும். இப்போ கோச்சாரம்ன்றது ஒரு நாளைக்கு 2.5 நாளைக்கு ஒரு தடவை சந்திரன் வந்து ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார். மாசம் வந்து சூரியன், சுக்கிரன், புதன் இவெல்லாம் மாறிண்டே இருப்பா. ராகு கேத்து ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி மாறிட்டு இருப்பா. ஒரு கிரகத்துல இருந்து ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு. குரு வந்து 1 year to 1.5 year பயிற்சி, ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி அவன். சனிதான் ரொம்ப லேட்டு, 2.5 வருஷம். ஸோ இது வந்து நம்ம அடிக்கடி மாறிண்டே இருக்கு இல்லையா, பயிற்சி ஆகிறது வந்து நம்ம கோச்சாரம் அப்படிங்கிறோம். கோச்சாரம் அப்படிங்கிறது கோச்சாரத்தையும் ஜனன ஜாதகம் வந்து பிக்சடு, அதுல இருக்கிறது மாறாது. இப்போ ஜனன ஜாதகத்துல நம்ம பிறந்த உடனே எழுதுறோம் இல்லையா அந்த டைமுக்கு, அதுல வந்து மேஷத்துல சூரியன் இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகரனுடைய அந்தியம காலம் வரைக்குமே மேஷத்துலதான் சூரியன் இருக்கும் ஜனன ஜாதகத்துல. அதுல மாற்றமே கிடையாது. ஆனா கோச்சாரம் மாறிண்டே தானே இருக்கு, மாசம் மாறிண்டே இருக்கு. அப்போ வந்து ஜனன ஜாதகத்தையும் எடுத்துப்போம், கோச்சாரத்தையும் எடுத்துப்போம், ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம பலன் சொல்லுவோம். அப்போ ஒரு சில வேற ஏதோ ஒரு புதுசா அந்த பேர் எனக்கு மறந்து போயிடுது. அது எப்படின்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை அவ லக்னத்தையே மாத்தி அமைக்கிறாளாம். என்ன வயசு, எப்ப பிறக்கிறீங்க அப்படின்னு கேட்டு லக்னத்தையே மாத்தி அமைச்சு அப்படி பண்றது. இப்போ வந்து இதுல நம்மளுக்கு எடுத்த உடனே ஸ்டார்டிங்ல எது சரியான ஒரு மார்க்கம் அப்படிங்கிறதுல நம்ம குழப்பிக்க வேண்டாம். ஏன்னா பகவானுடைய இச்சை இல்லாம எது ஒண்ணுமே லோகத்துல ஜனிக்க போறது இல்லை. சாஸ்திரமா இருக்கட்டும், புஸ்தகமா இருக்கட்டும், ஜீவர்களா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், எல்லாமே சத்தியம்தான். எதுவுமே அசத்தியம்னு நம்ம சொல்ல முடியாது. பகவானுடைய கிரியேஷன்ல எல்லாமே சத்தியம்தான். இப்ப யாருக்கு எது தேவைப்படுறதோ அதை நோக்கி பகவான் வந்து நம்மள வழி நடத்திட்டே இருக்க போற. பேசிக்ஸ் வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா கண்டஸ்டம் ஆயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த மெத்தடு நம்மளுக்கு வந்து சூஸ் ஆகும். இப்ப தேசாந்திர பద్ధதி, நம்ம வாழக்கூடிய பிரதேசத்துல எந்த மெத்தட் வந்து ரொம்ப பிரபலமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டு அதுல நம்ம மாஸ்டர் ஆயிக்கலாம் ஈஸியா. பேசிக்ஸ் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா நம்ம என்ன சொல்றது கண்டஸ்டமாயிட்டா. இப்போ ஸ்டேட் போர்டுன்னு படிக்கிறோம். தமிழ்நாடுல எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் ஒரே சிலபஸ் தான், ஆந்திராவில் எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் ஒரே சிலபஸ் தான். 8th வரைக்கும், 10th வரைக்கும், இன்டர்மீடியட் 12th வரைக்குமே. இப்போ நம்ம எங்க போறது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் 12th முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து என்ன கோர்ஸ் எடுக்க போறோம் அப்படிங்கிற டிசிஷனே நம்மளுக்கு வந்து பேசிக்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த சர்ச்சையே வர்றது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போக போறோமா, கேட்டரிங் போக போறோமா, இன்ஜினியரிங் போக போறோமா, இன்ஜினியரிங்லயே வந்து கம்பைன்டு எஜுகேஷன் அப்படின்ற மாதிரி மெக்கட்ரானிக்ஸ்ன்னு போக போறோமா, மெக்கானிக்கல் போக போறோமா, எலக்ட்ரானிக்ஸ்ன்னு போக போறோமா அப்படிங்கிறது வந்து பேசிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு அந்த சர்ச்சையே வர்றது. ஸோ அது வந்து எந்த ஜோதிஷம் கத்துக்கிறதுல நம்ம ஃபியூச்சர்ல யாருனுடைய பద్ధதி ஃபாலோ பண்ண போறோம், எந்த சாஸ்திரத்தை நம்ம ரொம்ப டீப்பா படிக்க போறோம் அப்படிங்கிறது நம்ம அப்புறம் பார்த்துப்போம். இப்போ வந்து நம்ம பேசிக்ஸ் வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டா போதும். இந்த 27 நட்சத்திரம் இருக்கே அது பைஹார்ட் பண்ணினேன்னா, ஆனா அந்த 27 நட்சத்திரோட அந்த அதிபதியும் பைஹார்ட் பண்ணுமா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகா, ரோஹிணி, மகீரா அப்படி எல்லாத்தோட ஒரு அதிபதியும் இருக்கு, அதுவும் தெரியணும் இல்லையா பைஹார்ட்டா? இல்ல எப்படி? கண்டிப்பா 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 தெரியணும் சார். இப்ப எப்படின்னா நம்ம அஸ்வினிக்கு நம்ம அது போக போக ஒரு நோட்ல எழுதி வச்சுட்டு நம்ம டெய்லி பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னாவே, அட்லீஸ்ட் ஒரு தடவை படிச்சோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து அது மனப்பாடம் ஆயிடும். அப்பனா அஸ்வினி குமாரர், பரணி, கால, கிருத்திகா, அக்னி அது தேவையில்லை நம்மளுக்கு, அது தேவையில்லை. அதான் கேட்டேன். சுவாமி சுவாமி வந்து அது அவர் நாலேஜ் தான், அது நம்மளுக்கு தேவையில்லை. அது பைஹார்ட் பண்ண வேண்டாம், ஒன்லி 27 நட்சத்திரம் பைஹார்ட் பண்ணா போறோம் இல்லையா? ஆமா நம்ம இப்ப ஜோதிஷத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. தெரிஞ்சு வச்சுப்போம். நம்ம டவுட்டா இருந்தா எடுத்து ரெஃபரன்ஸ்க்கு ஒரு நோட்ல எங்கேயாவது எழுதி வச்சுப்போம் நம்ம. ஆனா நம்ம வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கேத்து தான் தேவதை அப்படிங்கறத நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், அது வேற வழி இல்லை. அது பரவாயில்ல, அது ஈஸி. ఎందుకంటే அதுல பேட்டர்ன் இருக்கு. அந்த முதல் 9, அதுக்கப்புறம் 9 அண்ட் அதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு.
பேட்டர்ன் இருக்கிறது பை ஹார்ட் பண்றது ஈஸி. சரி, அது பண்ணினேன் பை ஹார்ட். அஸ்வினி மகம் மூலம் கேத்து, பரணி பூரம் பூராடம் சுக்கிரன் அப்படின்னு பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம இப்படி என்னன்னா இல்லையா, அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம்னு. அப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது கேத்து தசை. கேத்து, சுக்கிரன், சூரியன், சந்திரன், அங்காரகனுக்கு அப்புறம் ராகு, அதுக்கப்புறம் குரு கீழே வர்றது குரு, சனி, புதன். இப்ப நம்ம இந்த நட்சத்திரமும் எண்ணிண்டே வரப்போறோம். எந்த விரல்ல எந்த கிரகம் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து அஸ்வினில இருந்து எண்ணி வரும்போது அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணியில வந்து நிக்கிறது. அப்ப ரோகிணி இந்த விரல் வந்ததுன்னா நம்ம எண்ணிக்க வேண்டியதுதான் கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன். அப்போ ரோஹிணிக்கு அதிபதி சந்திரன் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஆனா வந்து நம்ம ஈஸியா நம்ம எடுத்த உடனே சொல்லிடணும். அந்த மாதிரி இருந்தாதான் நம்மளுக்கு ஃபியூச்சருக்கு அது கரெக்டா இருக்கும். அஸ்வினி மகம் மூலம், அப்ப மூலா நட்சத்திரத்துக்கு கேத்து திசை முதல்ல ஆரம்பிக்கும். புனர்பூசம்னு யாரோ ஒருத்தர் வருவார். அப்ப டப்பு நமக்கு எண்ணின்னு இருக்காம ஃபியூச்சர்ல நம்ம நல்லா கண்டஸ்ட் பண்ணப்போம். புனர்பூசம் குருனுடைய தசை. அப்ப குரு தசை முதல்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நம்ம மனப்பாடமா இருக்கணும். அதை எனக்கு ஷேர் பண்றேன்ல, அப்புறம் நான் எங்க எழுதி வச்சுட்டேனே இப்போ தெரியல எனக்கு. நான் அது போட்டோ எடுத்து அனுப்புறேன். நான் எழுதி வச்சிருக்கிறது நான் இல்ல குரூப்லயும் அனுப்பிச்சிருப்பேன். நான் குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன், தமிழ்லயே அதிபதிகளா? ஆமா, அனுப்பியிருக்கேன். ஓகே. நீங்க ஏதாவது டாக் வச்சிருக்கீங்களா? நீங்க ஆர் யூ நோட்டிங் டவுன் எனிவேர் தி சாஃப்ட் டாக்? நான் டைப் பண்றேன். ஐ அம் டைப்பிங் இன் நான் லேப்டாப்ல இருந்து தானே சார்ஜ் பண்றேன். அப்ப ஐ ஹவ் மேட் a word file டைப் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஷேர் பண்றேன் உங்க கூட அப்புறமா. ஓகே, நீங்க அப்புறமா அந்த அந்த நோட் அந்த வேர்ட் டாக் எனக்கு ஷேர் பண்ணுவீங்களா அப்புறம்? நிச்சயமா ஷேர் பண்றேன். அண்ட் நான் என்ன பண்றேன்னா அதை வந்து நான் ஒரு ஷேர் டாக்குமெண்டா வைக்கிறேன். அண்ட் உங்க கூட அதை ஷேர் பண்ணி விடுறேன் இமெயில்ல. ஸோ எப்போ அப்டேட் பண்றேனோ அதை அப்படியே உங்களுக்கு காணும். அப்படியே பண்ணலாம். அப்ப ஈஸியா இருக்கும். கரெக்ட். அப்புறம் நம்ம வந்து நடுவுல ஏதோ ஒரு கிளாஸ்ல வந்து தசா காலங்களும் பார்த்தோம். எந்த கிரகம் ஆரம்பிக்கிறது வந்து எந்த தசா காலம். கேத்து தசை 7 வருஷம், சுக்கிர தசை 20 வருஷம். அந்த தசா காலங்கள் நடுவுல ஒரு நாள் பார்த்திருக்கோம். இதுவும் கண்டிப்பா நம்ம மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும், வேற வழியே இல்லை. எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க் தான். நட்சத்திரங்கள், ராசி, கிரகங்கள், அதிபதி, அப்புறமா வந்து தசா காலம், இது எல்லாமே வந்து நம்ம மனப்பாடம் பண்ணியே தான் ஆகணும். இதே போல ஒரு ராசிக்கு 9 பாதம் அப்படிங்கிறதும் பார்த்தோம். மொத்தம் 108 பாதம் இருக்கு. அதுல 9 பாதம், ஒரு ராசிக்கு 9 பாதம் அப்படிங்கிறது. அதுவும் நடுவுல லாஸ்ட் கிளாஸ் அதுக்கு முந்தின கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ இந்தியாவுல பிரபலமா இருக்கக்கூடிய ஜோதிஷ பலன் சொல்ற மெத்தட் வந்து விம்சோத்ரி தசா அப்படிங்கிற பலன் சொல்ற மெத்தட். நிறைய இருக்கு, இப்பவும் இருக்கு. நிறைய பலன் சொல்ற மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ மெடிசன் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மெத்தட் இல்லையே. யுனானி இருக்கு, சித்தா, ஆயுர்வேதா, அலோபதின்னு இருக்கிற மாதிரி பலன் சொல்றதுலயும் பலவிதமான மெத்தட்ஸ் இருக்கு. பிரஷ்னம் அப்படிங்கிறது இருக்கு, அர்கலா அப்படிங்கிறது இருக்கு. அது எதுவுமே ஜாதகமோ பிரஷ்னத்துக்கெல்லாம் வந்து நம்ம ஜாதகமே எடுத்துட்டு போகணும். நம்ம போற டைமை வச்சு சொல்லுவோம். அப்புறமா வெத்தலை எடுத்துட்டு போறதுன்னே ஒரு தமிழ்நாடு கேரளால எல்லாம் உண்டு. அஷ்டமங்கலா அப்படிங்கிறது உண்டு. அஷ்டமங்கலா பிரசன்னம், வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், ஊதுவத்தி, இதெல்லாம் அந்த தமிழ்நாட்டுல சவுத் சைட்ல இருந்த பழக்கம் உண்டு. இந்த 5 பொருள் எடுத்துட்டு வர சொல்லுவா. வெத்தலை, பாக்கு, பழம், தேங்காய், ஊதுவத்தி. அப்ப அது என்னன்னா அந்த ஜோஷியர் வந்து எண்ணி பார்ப்பார். எல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சு வெத்தலை இப்படி மொத்தமா இப்படி எடுப்பார். தண்ணி சொட்டுறதா இல்லையா பார்ப்பார். அப்புறம் ஒவ்வொன்றா எண்ணுவார். என்றப்ப எத்தனாவது வெத்தலை ஓட்டையா இருக்குன்னு பார்ப்பார். அப்போ அவர் வந்து அவர் ஒரு பேட்டர்ன்ல வச்சுட்டு இருப்பார். இத்தனாவது வெத்தலை வந்து கலத்திரஸ்தானம், மாங்கல்யஸ்தானம், புத்திரஸ்தானம் அப்படின்னு. அப்ப அதுல ஓட்டை இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி பலன் சொல்லுவார். அப்புறம் ஏதாவது ஒரு வெத்தலை வந்து தண்ணி சொட்டுறதா அப்படின்னு பார்ப்பாரு. அப்புறம் வெத்தலைங்கிறது கிரீன் கலர், புதன் கதை எடுத்துப்பார். பாக்குங்கிறது பிரவுன் கலர், அதை ஒரு கிரகத்துக்கு எடுத்துப்பாரு. எத்தனை வெத்தலை இருக்கு, எத்தனை பாக்கு இருக்கு, எத்தனை ஊதுவத்தி இருக்கு,
என்ன கலர் புஷ்பம் எடுத்துட்டு வரான், தேங்காய் எப்படி இருக்கு, தட்டி பார்த்தா என்ன சவுண்ட் வருது, முழு தேங்காய் எடுத்துட்டு வந்தானா, நார் வச்ச தேங்காய் எடுத்துட்டு வந்தானா, இது எல்லாத்தையும் பார்த்து பலன் சொல்லுவா. அப்புறம் நாடி ஜோதிஷம்னு ஒண்ணு இருக்கு, கட்டவரல் ரேகையை வச்சு பாக்குறது. இந்த மாதிரி நிறைய, ஒண்ணு ரெண்டுன்னு சொல்ல முடியாது, எத்தனையோ பலன் இருக்கு. பள்ளி சொல்றத வச்சு பலன் சொல்றது உண்டு. என்ன கிழமை, என்ன திதி, என்ன ஹோர, எந்த திசையில இருந்து பள்ளி கத்துறது, கவுளி கத்துறது அப்படின்னு. அந்த பள்ளி கத்துறத வச்சு ஒரு சகுன பலன் சொல்லுவா. இது எல்லாமே வந்து ஜாதகமோ எதுவுமே தேவையில்லை, இன்ஸ்டன்டா ஒரு பலன் எடுக்கிறது. நம்ம ஃபாலோ பண்றது எது அப்படின்னா விம்சோத்ரி தசா அப்படிங்கறத வச்சு நம்ம அதை ஸ்ப்ளிட் பண்ணுங்க. விம்சோத்ரி தசாங்கிறது 10, தசா 3ன்னா 3, தசான்னா 10, 3ன்னா 3. விம்சோத்ரி அப்படின்னு பேர் வந்திருக்கு. அது பேர் காரணம் என்னன்னு தெரியல, நான் உங்களுக்கு அது நெக்ஸ்ட் கிளாஸ் சொல்றேன். அது பேர் காரணம் என்னவா இருக்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் நெக்ஸ்ட் கிளாஸ். அண்ட் ஜோதிஷம்ங்கிறது ஒரு சாஸ்திரம். இல்ல தசா அப்படிங்கிறது வந்து இதை சொல்லல, 10 சொல்லல. தசா அப்படிங்கிறது வந்து அந்த ராகு கேது சுக்கிரனுடைய டைம் நடக்கிறது இல்லையா, அவளுடைய டைம் அப்படிங்கறது தசா அப்படின்னு சொல்றது வந்து. சிலர் வந்து இந்த திஷா அப்படின்னு சொல்றது, திசை தசை, அது எப்படியும் சொல்றது. தசா அப்படிங்கிறது வந்து 10ங்கிற அந்த சங்கியாவை குறிக்கல அது. இப்போ நம்மளுக்கு வந்தது, இப்போ சாஸ்திரம் ஜோதிஷம்ங்கிறது ஒரு சாஸ்திரம். ஸோ அது வந்து பிரிச்சு பல விதமா கொடுத்த ரிஷி யாரு நம்மளுக்கு? ஒருத்தர்னு சொல்ல முடியாது, ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? ஒருத்தர்னு கிடையாது. அப்படின்னா நம்ம என்ன சொல்றதுன்னா, எப்பயுமே நம்ம ஒரே பழிய ஒருத்தர் மேலதான் போட்டோம், நாராயணர்கிட்ட இருந்தா வந்தது அப்படின்னு. அதுக்கப்புறமா மனுஷாலுக்கு கொடுக்கணும் இல்லையா? இப்ப வசிஷ்டர் அப்படின்ற மாதிரி நான் 20 ரிஷிகள் பேர் இருக்கு, 18 20 இருக்கு, அது ஒரு இடத்துல எழுதி வச்சிருக்கேன் நானு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்றேன். அது 20 ரிஷிகள் பேர் வேணும்னாலும் நோட் பண்ணிக்கலாம். அதை வந்து இவர் காளிதாசரும் தன்னுடைய உத்தரகாலாமிருதத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு, முதல் ஸ்லோகத்திலேயே குரு வந்தனமா. அப்புறமா வந்து பராசர ஹோரால இருக்கான்னு தெரியல, வராகமிஹிரர் தன்னுடைய பிருஹத் ஜாதகத்திலையும் அதை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அப்புறம் இல்லையா? சோ இவெல்லாம் அப்புறம் வந்தா இல்லையா? முதல்ல வந்தது. வியாசர் பிரிச்சாரோ, வேதங்களையோ சாஸ்திரங்களையோ எப்படி வியாசர் பிரிச்சாரோ அதே மாதிரி இதுக்கும் ஏதாவது ஒரு பரம்பரை இருக்கணும் இல்லையா? பரம்பரைன்னு இதுக்கு இல்ல, பரம்பரைன்னு இல்ல, ஆச்சாரியர்கள் நிறைய பேர் உண்டு. இது வந்து டோட்டலி நம்மளுக்கு வந்து இது வந்து அந்த காலத்திய சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இது நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ சயின்ஸுக்கு வந்து பரம்பரைன்னு வர்றது இல்லை. இப்போ நம்ம எப்படி சொல்றோம்னா, கரண்ட்டை கண்டுபிடிச்சோன்றமே, அவர் பேர் என்ன, தப்புன்னு வர மாட்டேங்குது, பல்பு கண்டுபிடிக்க தாமஸ் ஆல்வா எடிசனும் நிக்கோலா டெஸ்லா ஒரே கம்பெனில தான் வேலை பார்க்கறா, ஒரே கார்பரேட் கீழே. ஸோ தாமஸ் ஆல்வா எடிசன் ஓன்டு த கார்பரேட், அவர் வந்து பைசா கொடுத்து வாங்கிட்டார். தாமஸ் ஆல்வா எடிசன் தான் நம்மளுக்கு கரண்ட் கண்டுபிடிச்சாருங்கிறதே ஒரு மித்து தான். ஸோ ஒரு டீம் கிட்ட இருந்து அவர் பேட்டன்ட் மட்டும் பைசா கொடுத்து வாங்கிக்கிறார். பேட்டன்ட் பைசா கொடுத்து வாங்கிட்டு அவர் பிரகடனம் பண்றாரு, நான் கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டேன், பல்பை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. யாரோ கண்டுபிடிச்சிருக்கா, இவரு வந்து இவரோட ஒர்க்கும் அதுல இருக்கு, தாமஸ் ஆல்வா எடிசன் ஒர்க் அதுல இருக்கு. யாரோ கண்டுபிடிச்சத கொஞ்சம் பேட்டன்ட் கொடுத்து வாங்கி இவர் கொஞ்சம் அதுல அப்கிரேட் பண்ணி நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறார். அதுல வந்து நிக்கோலா டெஸ்லா அப்படிங்கிறவரும் ஒரு பார்ட்டா இருக்காரு. அப்புறமா நிக்கோலா டெஸ்லா வெளியில வந்து அவர் தான் ஏசி கரண்டே கண்டுபிடிக்கிறார். ஸோ இப்போ ஒரே கன்சர்னா இருந்தாலும் நம்ம என்ன சொல்றோம்னா, கண்டுபிடிச்சது யாரோ ஒருத்தர், அந்த சயின்ஸை கண்டுபிடிச்சது யாரோ ஒருத்தர், பேர் நம்ம வச்சது யாரோ ஒருத்தர். ஆனா நம்ம யூஸ் பண்ற கரண்ட் வந்து நிக்கோலா டெஸ்லா தான், அவருடைய கண்டுபிடிப்பு தான். ஆனா நம்ம கொடுக்குற பேர் வந்து தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு கொடுக்குறோம். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். அதே போல ஜோதிஷம் அப்படிங்கிறது வந்து இப்ப யாரோ ஒருத்தர் எங்கேயோ சொல்லியிருக்காருன்னு வைங்களேன், பராசரரே எங்கேயோ சொல்லியிருக்காரு. பராசரர் சொன்னது வந்து வராகமிஹிரர் மேற்கோள் காட்டி அவருடைய புத்தகத்துல எழுதியிருக்காரு, பிருஹத் ஜாதகத்துலன்னு எழுதியிருக்காரு. அப்ப நம்ம படிக்கிறப்போ பராசரஹோராவோ சுக்ரஹோராவோ நம்ம படிச்சது இல்லை, வராகமிஹிரர் தான் நம்ம படிச்சிருக்கோம் ரீசெண்ட் டேஸ்ல. அப்போ நம்ம வராகமிஹிரர் இங்க கோட் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் சொல்ல போறோம். இப்போ வராகமிஹிரர் வந்து ஒரு எவிடன்ஸ் இல்லாம ப்ரூஃப் இல்லாம அவர் எழுதியிருக்க போறது இல்லை, அவர் படிச்ச ஒரு நூட்கள்ல தான் எழுதியிருக்க போறாரு. நம்ம வந்து ஆதி நூல் அப்படிங்கிற மாதிரி ஆதி சாஸ்திரத்தை நம்ம எதுவுமே இப்ப கையில ஃபுல்லா கிடைக்கிறது இல்லை. இப்போ
சாம வேதத்துக்கு அப்படின்னா சஹஸ்ர தஸ்மின் சஹஸ்ர ஷாக்கே அப்படிங்கிறது வேதமே 1000 ஷாக்கே இருக்கு. ஆனா இப்போ பாராயணத்துல இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பாடசாலையில இருக்கிறது மாதிரி ரெண்டோ ஏதோ சொல்றேன், 2 3 ஷாக்கைகள் தான் இருக்கு அப்படின்ற. மீதி மத்த இருந்த 998 ஆர் 97 ஷாக்கைகள் எங்கேயோ மறைஞ்சிருக்கு கூடஸ்தமா. அதே போல பூர்வ ஆச்சாரியர்கள் எழுதின ஜோதிஷ சாஸ்திரம் எல்லாமே எங்கேயோ கூடஸ்தமா மறைஞ்சுதான் இருக்கு. நம்மளுக்கு அது வந்து பர்ஃபெக்டா அது கிடைக்க மாட்டேங்கிறது. சோ இப்ப யாரோ ஒருத்தர், இப்ப ஹரிஷன்னு இருக்கேன், நானே கூட ஏதோ ஒரு ஓலைச்சுவடியில ஏதோ ஒண்ணு கிரிக்கிட்டு எங்க தாத்தா வச்சுட்டு இருந்தார், இது வந்து பராசரர் இல்ல சுகர் அப்படின்னு வச்சுப்போம், சுகர் வந்து எழுதுனதா வச்சிருக்காரு, எங்க தாத்தா காலத்துல இருந்து இருக்கு அப்படின்னு அந்த நம்புறவாலும் யாரோ கொஞ்சம் பேர் இருக்க போறா இல்ல. நானே எடுத்து உங்க கையில தரேன் இல்லங்கிறதுக்கு ப்ரூஃப் ஏதாவது இருக்கா? இல்ல. சோ வந்து மேனிபுலேட்னு சொல்ல முடியாது. டெவலப் ஆகி நம்மளுக்கு அந்த ஜோதிஷ சாஸ்திரம் வந்து இன்னைக்கு ஒரு ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம கைக்கு வந்து கிடைச்சிருக்கு. சோ நம்ம இப்ப சொல்ற பலனையும் கணக்குல எடுத்துக்க போறோம். அதே போல பூர்வாச்சாரியர்கள் வந்து எங்கெங்க எந்தெந்த சாஸ்திரங்கள்ல எங்கெங்க சொன்னா அப்படிங்கிற கோட்டும் நம்ம எடுத்துக்க போறோம். ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி நம்ம பலன் கொடுக்க போறோம். ஒரு கம்ப்ளீட் சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட பராசர ஹோராவே கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுல வந்து நிறைய விஷயம் நம்ம இன்னைக்கு ஃபாலோவே பண்ண முடியாது. அந்த ஸ்லோகங்கள் படிக்கிறோம், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறோம் அப்படிங்கிறப்போ நிறைய ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோவே பண்ண முடியாது. இப்போ வந்து கல்யாணம் ஆகிறது, கல்யாணம் ஆகி வந்து அந்த கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை ஆத்துக்கு போறா, பொண்ணும் பையனும் ஒரு மாட்டு வண்டியில ஏறிப்பா இல்லையா, அந்த மாடு அழுகுதுன்னா ஒரு பரிகாரம் உண்டு. மாடு அழக்கூடாது, மாடு அழுதுதுன்னா பரிகாரம் உண்டு. அந்த பையனும் பொண்ணும் போகும்போது ஜலதேவதைகள் நதி வந்ததுன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் ஸ்லோகம் உண்டு. அரச மரம் போற வழியில அரச மரம் வர்றது அப்படின்னா, இந்த மாதிரி பால் உள்ள மரங்கள் வர்றதுன்னா அதுக்கு ஒரு ஸ்லோகம் உண்டு. நம்ம அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். பட் அது எந்த அளவுக்கு அப்ளிகபிள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. அது நம்மளுக்கு எது எதெல்லாம் தேவையோ அது வரைக்கும் நம்ம கண்டிப்பா நம்ம போற அடுத்த செஷன்ஸ்ல நம்ம கத்து வச்சுக்கோம். நம்ம இதுலயே இருக்கு இல்லையா, வேதத்திலேயே வந்து எல்லா சதுர்வேதத்திலயுமே அஸ்வமேத யாகத்தினுடைய பாகமும் இருக்கு, உத்தரகாமேஷ்டி யாகத்துக்கும் இருக்கு. ஆனா வந்து அது வந்து கலிவர்ஜிதம் அப்படின்னியாச்சு. நம்ம அதற்கான ப்ரொசீஜர் யாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலாம் இருக்காது, தெரிஞ்சிருக்கலாம். பட் கலிவர்ஜிதம் அப்படின்னு சொல்லியாச்சு. நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்க போறோம், பட் அப்ளை பண்ண போறது இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதே போலதான் ஜோதிஷத்துலயும் பலது மூல கர்த்தாக்கள் எழுதின பல சாஸ்திரங்கள் அப்படிதான் இருக்கு. நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிற அளவுக்கு தான் இருக்கு நிறைய. இப்ப நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா நான் ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னா, பரணி கிருத்திகையில நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. ஆபீஸ் போறதோ, வெளியில பேசுறதோ, அக்னி நட்சத்திரங்கள் அது தெரிஞ்ச மாதிரி பிரதமையில ஒண்ணும் செய்ய முடியாது, அஷ்டமி நவமியில செய்ய முடியாது. இப்ப நம்ம எண்ணி பார்த்தோம் அப்படின்னாவே மாசத்துக்கு 17-18 நாள் எதையுமே செய்யக்கூடாது. இப்போ இருக்கிற அந்த மெக்கானிக்கல் வேர்ல்டுல நம்ம அப்படி இருக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் தான். அதுக்கு நம்ம அந்த போர்ஷன்ஸை நீக்கிடவும் முடியாது. நம்மளுக்கு ஆச்சாரியால் அதெல்லாம் கொடுத்துருக்கா. அப்போ நம்ம அதை வந்து இந்த காலத்துக்கு அப்ளை பண்ணிக்கிறோம். பிரதம அப்படின்னா நம்ம விவாகம் செஞ்சுக்கிறது இல்லை, உபநயனம் செஞ்சுக்கிறது இல்லை, சுப முகூர்த்தங்கள் எதுவும் செஞ்சுக்கிறது இல்லை. அஷ்டமி நவமின்னா யாத்திரை பெருசா கிளம்புறது இல்லை, பிரதமைனா யாத்திரைக்கு பெருசா கிளம்புறது இல்லை. அதே போல நம்ம இப்போ இருக்கிற தேச கால வர்த்தமானங்களுக்கு இணங்கி நம்ம அதை மேட்ச் பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். அது வேற ஏதாவது டவுட்ஸ் queries? மெயினா நெக்ஸ்ட் கட்டத்துக்கு போறோம் அப்படின்னா வந்து நம்ம 12 ராசி, நவ கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், நட்சத்திரத்துக்கு எது அதிபதி அப்படிங்கிறது, அப்புறமா வந்து இந்த தசா காலங்கள், இது வரைக்குமாவது கொஞ்சம் ஒரு தனியா ஒரு நோட்லயாவது எழுதி வச்சுக்கணும். பின்ன
இந்த 9 தாரா நீங்க சொன்னீங்களே அதுல ஒன்லி தாரா. அந்த பிரதிஹர தாராவும் அந்த வதை தாரா தான் அனுகூலம் இல்லை இல்லையா? அது கல்யாணத்துக்கு அந்த நம்பர் 5 அண்ட் நம்பர் 7. இல்ல ஜென்மதார சம்பத்தாரா விபத்து மூணாவதும் நம்மளுக்கு அனுகூலம் கிடையாதுதான். நான் என்ன சொன்னேன்னா அனுகூலம் இல்லதான். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அத்தை பையன் மாமா பொண்ணு செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது விபத்து அப்படின்னு வரப்போ இப்ப அந்த காலத்துல வந்து ரிலேட்டிவ்ஸ்ல ஜாதகம் பாக்குற வழக்கமே கிடையாது. ரிலேட்டிவ்ஸ்ல பண்றோம் அப்படின்னா ஜாதகமே பார்க்க மாட்டோம். ஏன் அப்படின்னா கூட்டு குடும்பமா இருக்கும். ஒரு வீடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா குறைஞ்சது 10ல இருந்து 15 உருப்படி இருக்கும். அதுல பெரியவா ஒரு 7-8 பேர் வந்துருவா. ஒரு 20 பேர் இருக்கா அப்படின்னா ரொம்ப எல்டர் சீனியர் சிட்டிசன் அப்படின்றது ஒரு 4 பேர் 5 பேராவது இருப்பா. இப்போ சின்ன பசங்களுக்கு வந்து ஜாதக ரீதியாவோ இல்லைன்னா அவங்களுடைய சர்க்கம்ஸ்டான்சஸ் பொறுத்து ஒரு சண்டை வந்ததுன்னா பெரியவங்களோட இன்டர்ஃபியரன்ஸ் வரும். ஏன் இப்படி சண்டை போடுற, நீ ஆத்துக்காரன் அப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு குழந்தைய கேட்பா. ஆத்துக்காரனை பார்த்து உன்னை விட வயசு எவ்வளவு சின்னவாவோ நீ தானே புரிஞ்சு நடக்கணும் அப்படின்னு 2 பேருக்குள்ள புரிய வச்சு ஒரு 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 வகையில 2 பேருக்குள்ள ஒரு காரசாரமா எப்பயுமே இருந்துட்டு இருந்தாலும் அவ வந்து பிரிஞ்சு போகாம பாத்துருப்பா. பெரியவா எப்பயுமே பார்த்துட்டே இருப்பா. சோ அந்த காலத்துல வந்து ரிலேட்டிவ்ஸ்குள்ள நம்ம பெருசா ஜாதகம் பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற பழக்கம் இருந்தது. இப்ப எல்லாமே நியூக்ளியர் தான். இப்ப நியூக்ளியர் அப்படின்றத விட இன்னும் மைக்ரோ நியூக்ளியர் ஆயிடுமோ என்னமோ தெரியல ஃபேமிலிஸ் எல்லாம். சோ இப்போதைக்கு வந்து நம்ம எப்படின்னா ஜென்மதாரா சமதாரா விபத்து அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் மனசை ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருக்கிறது, ஒருத்தர் நினைக்கிறது இன்னொருத்தர் மாத்தி பேசுறது அப்படிங்கிறது, ஒரு அந்யோன்யம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கிறது. 3வது தாராவும் நம்ம தவிர்க்கப்பட வேண்டியதுதான். க்ஷேம பிரதிஹர அப்படிங்கிறது நம்ம தவிர்க்கப்பட வேண்டியது. க்ஷேமங்கிறதுல செய்யலாம், நல்லது அது 4வது. 5வது நம்ம தவிர்க்க வேண்டியதுதான் பிரதிஹர. அடுத்து சாதகம் வதை. சாதகங்கிறது நம்மளுக்கு அனுகூலமானதுதான். வதை அப்படிங்கிறது நம்ம தவிர்க்கப்பட வேண்டியதுதான். மைத்ரி பரம மைத்ரிங்கிறது நம்மளுக்கு அனுகூலமானது. அப்போ ஒன்லி அந்த 3, 5, 7 இதுதான் பிரதிகூலம். நம்ம தவிர்க்க வேண்டியது. நம்ம ஜெனரல் டே டு டே லைஃப்லயே அதை அப்ளை பண்ணி நம்ம பழகிக்கலாம். இப்போ நம்ம பாக்குறோம் ஏதோ ஒரு நட்சத்திரம் பாக்குறோம் இன்னைக்கு, நம்ம அந்த நட்சத்திரம் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து இன்னையினுடைய நட்சத்திரம், இன்னைக்கு இருக்கிற நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம் எண்ணிக்க வேண்டியது, அதுக்கு என்ன தாரான்னு பார்க்க வேண்டியது. அதை அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நட்சத்திரமும் தாரையுமாவது நம்மளுக்கு மனப்பாடம் ஆகுறது இல்ல, டெய்லி அந்த நட்சத்திரமும் தாரையும் ரிப்பீட் பண்ணிட்டே இருந்தா. இல்ல அப்போ ஏதோ அண்ணா தம்பிக்கும் சப்போஸ் விபத்தாரே வருது, அப்ப இது அவளுக்கு அப்ளிகபிள், அவளுக்கு ஒப்பீனியன் ஆப்போசிட், இது ஒன்லி ஹஸ்பண்ட் வைஃப்க்கு தான் பாக்குறது? இல்ல நம்ம ஜெனரலா இப்ப நான் இருக்கேன், ஹரிஷ்ன்ற ஒரு பர்சன் இருக்கேன், எனக்கு வந்து ஜாபுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்க சொல்றா, ஒரு ப்ரமோஷனுக்கோ ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்கு நான் யாருக்கோ ஒருத்தருக்கு எழுதி தர சொல்றேன். அப்போ என்னோட புனர்பூசத்துல இருந்து எண்ணிக்க வேண்டியது. இன்னைக்கு ஆயில்யம்னு வச்சுக்கோமே, ஒரு உதாரணத்துக்கு ஆශ්லேஷா நட்சத்திரம் அப்படின்னா புனர்பூசம் பூசம் ஆயில்யம். அப்போ விபத்தாரா எனக்கு என்னோட நட்சத்திரத்துல இருந்து இன்னைக்கு விபத்தாரா வர்றது. அப்போ இன்னைக்கு நான் கொஞ்சம் தவிர்த்து ஒண்ணு நேத்தி கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா ஏதோ கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி நாளைக்கு கொடுக்கலாம் இஃப் பாசிபிள். இல்ல இன்னைக்கே தான் கொடுத்தாகணும்னா நம்ம என்ன பண்றது, இன்னைக்கே தான் பண்ணி ஆகணும்னா போய் பிள்ளையார் கோவிலுக்கு போய். இல்ல அதெல்லாம் கேட்டேன்னா, நான் என்ன கேட்டேன்னா, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இப்போ குட் பி ஹஸ்பண்ட் வைஃப்க்கு நம்ம பாக்குறோம் இதை சொல்லிட்டு, சப்போஸ் அண்ணா தம்பிக்கும் ஒரு அண்ணா தம்பி இருக்கா வச்சுங்க வீட்டுல, அவளுக்கும் இப்படி 3வது வருது மீன்ஸ் அப்போ இது அப்ளிகபிள் அவளுக்கு இல்ல இல்லையா? இது ஒன்லி அப்ளிகபிள் தான். இப்போ நான் காலேஜ்ல இருந்த ஜோதிஷம்னு இல்லை, காலேஜ் படிக்கிறப்பத்துலயும் சரி ஒரு 2-3 கம்பெனில ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தர் வந்து ரொம்ப நல்ல மனுஷனா இருப்பார், பேசிக்கலி ஹி வில் பி குட். பட் அவரை பார்த்தாவே நம்மளுக்கு ஏதோ இரிட்டேட்டிங்கா இருக்கும், அவரை நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்ம பேசிக்கலி எல்லாருக்கூடயும் சாஃப்ட் கார்னரா அப்படி மூவ் பண்ணிட்டே இருப்போம், யாரோ ஒருத்தருக்கு நம்மளை பார்த்தா பிடிக்காது. இப்போ இது வந்து ஒரு ரீசனா இருக்கலாம், நம்ம அப்படின்னு நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. தாராவா அப்ப அந்த மைத்ரி பரம மைத்ரி நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த இருக்கலாம், 8th 9th இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆமா, அப்ப அவளோட நட்சத்திரம் என்ன நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தோம்னா அது நம்ம அப்ளிகபிள் பண்ணி பார்க்கலாம். ஜோதிஷம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இப்போ. ஆனா அது எங்க இருந்து கவுண்ட் பண்றது? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்லியிருந்தே இல்ல ஹஸ்பண்ட் வைஃப்ல வைஃபோட நட்சத்திரம் தான் கவுண்ட் பண்ண சொன்னேன். ஆனா அப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது அப்படின்னா பரஸ்பரம் உங்களுக்கு தானே அவர் ஃப்ரெண்ட் ஆகுறாரு ஃபர்ஸ்ட். நீங்க தானே பிரதம புருஷன், அப்படி பிரதமங்கிற உத்தம புருஷன் நான் அப்படிங்கிறது இல்லையா? அப்படிங்கிறது நம்ம 3வது தானே வர்றது. பிரதம புருஷா, மத்தியம புருஷா, உத்தம புருஷா அப்படிங்கிறப்போ உங்களதுல இருந்து நீங்க எண்ணிக்கலாம் யாருக்கு யாரு ஃப்ரெண்டு அப்படின்றப்போ. எனக்கு அவன் ஃப்ரெண்டு, அவனுக்கு நான் ஃப்ரெண்டு அப்படின்றப்போ என்னோட நட்சத்திரத்துல இருந்து அவரது எண்ணி பார்க்கலாம்.
ஏன் கேட்டா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல பாக்குற சமயத்துல ஒய்ஃப்ல இருந்து தொடங்கினா அது சப்போஸ் ஏதோ நம்பர் வருது, ஆனா ஹஸ்பண்ட்ல இருந்து தொடங்கினா அது வேற நம்பர் வரலாம் இல்லையா? வேறதான் வரும், ஒண்ணா வராது. ஆமா, வேறதான் வரும் அது. அப்ப பின்ன அது எப்படி இன்டர்பிரட் பண்றீங்க நீங்க? வைஃப்ல இருந்தா அது இம்பார்ட்டன்டா? ஆமா, வைஃப்ல இருந்தா இம்பார்ட்டன்ட். நம்ம ஜாதகம் பாக்குறதே வந்து இந்த பெண்ணுக்கு இந்த ஆண் ஜாதகம் பொருந்துமான்னு தான் பாக்குறோம். ஆணுக்கு பெண் ஜாதகம் பொருந்துமான்னு பாக்கல. இந்த பெண்ணு வந்து இந்த ஆணை கல்யாணம் செஞ்சுட்டான்னா புருஷார்த்தங்களை வந்து ரெண்டு பேரும் ஈக்குவலாக அனுபவிக்கிறதுக்கு ஏற்புடையதான ஜாதகமா அப்படிங்கறத வச்சு நம்ம பாக்குறோம். பெண்ணினுடைய ஜாதகத்தை தான் நம்ம ஆணுடைய ஜாதகத்தோட மேட்ச் பண்றோம். புரிஞ்சுது. அப்படின்னா அந்த ஆணுல இருந்து அது மைத்திரி வந்தாலும் பெண்ணுல இருந்து அது வதை வந்தா அதுதான் வதை தான் அது. ஆமா, வதைதான், வதைத்தாராதான் அது. ஆமா, மைத்திரி கிடையாது, வதைதான். இது வந்து தாராபலன், தினப்பொருத்தம் மட்டும், தாராபலன் மட்டும். அது ஏன் ஏதாவது ரீசன் இருக்கா பொண்ணுக்கு அந்த இது கொடுத்திருக்கான்னு? எது ஏன் பொண்ணுக்கு இந்த எம்பசிஸ் கொடுத்திருக்க? பொண்ணுல இருந்து தான் அது தொடங்கணும் கவுண்டிங், அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? ஒருத்தர் ஒரு வீடா இருக்கட்டும், நகரமா இருக்கட்டும், தேசமா இருக்கட்டும், சாந்தமா இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னா முதல்ல ஸ்திரீகள்ல வச்சுதான் நம்ம இது பண்றோம். நம்ம வந்து சைலண்ட். இப்ப வந்து நம்ம ஆபீஸ்ல இருந்து வரோம், பிளசன்ட் மூட்ல ஏதோ ஒண்ணு வரும். இப்ப அம்மாவோ தங்கையோ யாரோ ஒருத்தர் திடீர்னு வந்து அவ என்ன செஞ்சா தெரியுமா உனக்கு அப்படின்னா, நம்ம தண்ணி கூட குடிச்சிருக்க மாட்டோம், தாகத்துல இருப்போம், பசியில இருப்போம், என்னன்னு தெரியாது. அவ என்ன செஞ்சா தெரியுமா உனக்குன்னா அடுத்த செகண்ட் நம்மளுக்கு ஷூட் ஆகுறது இல்லையா? எல்லாரும் இதை ஃபேஸ் பண்ணியிருப்போம். அடுத்து என்னன்னா, அவ வந்து நம்மள உட்காருங்க, தீர்த்த சாப்பிடல, போஜனம் பண்றல அப்படின்னு நம்மள உபச்சாரம் பண்ணான்னா அது ஒரு வகையான லைஃபா இருக்கு. இப்ப புராணங்கள்ல எடுத்துட்டோம் அப்படின்னாலும் மகாபாரதம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறது, மெயின் சீன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுறதுன்னா, இவன் துரியோதன தண்ணியில விழுறப்போ திரௌபதி மேல அதுல இருந்தா இன்னும் அதிகமா அவனுக்கு பகை அப்படிங்கிறது வர்றது. நம்மளுடைய சம்பிரதாயம் சின்ன பேசிக்ல இருந்தே எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம அம்மா வந்து மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு தான் சொல்றோம். இன்னைக்கு சைக்காலஜிஸ்டும் அப்படிதான் சொல்றான். ஒரு குழந்தை வந்து நேத்திக்கு ஒரு ஆட்டிசம் பத்தி ஒரு லெக்சர் அட்டன் பண்ணிருப்பேன். ஆட்டிசம் வந்து டாக்டர் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா டாக்டர் கண்டுபிடிக்கப்படாது, டாக்டருக்கு முன்னாடி அம்மா கண்டுபிடிச்சிருக்கணும் அதை. பிகாஸ் அந்த டாக்டர் சொல்ற வந்து மதர் இஸ் த ஃபர்ஸ்ட் காட் அண்ட் குரு ஆஃப் அ சைல்டு அப்படிங்கிற. அப்ப சின்ன வயசுல இருந்தே நம்மளுடைய அந்த வாழ்க்கையை எங்கே இருந்து கட்டமைக்கப்படுறது அப்படின்னா ஒரு ஸ்திரீ கிட்ட இருந்தான். அப்போ அவங்களுடைய கைடன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னாவே நம்மளுக்கு லைஃப் லாங் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இட்ஸ் மை ஓன் இன்டர்பிரிட்டேஷன். வேற எங்கேயாவது நம்ம ரீசன் எங்கேயாவது இருக்கா அப்படிங்கிறது நான் எங்கேயாவது கோ த்ரூ பண்றப்போ வந்ததுன்னு நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, சரி, தேங்க்யூ. நமக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம இந்த செஷன் வைண்ட் அப் செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல இருந்து நம்ம மேல பார்க்கலாம். வெனஸ்டே தானே, புதன்கிழமை தானே? ஆமா, புதன்கிழமை. மத்த நாள் எனக்கு ஆல் டேஸ் ஃப்ரீ தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. வசுதேவ சுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்